ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிஜேபியை பொறுத்தளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்தளவில் கடந்த சில நாட்களாகவே நியூஸில் இருக்காங்க. ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் போராட்டம் இந்த விஷயம்லாம் நடக்குது. அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா அவங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து பார்லிமெண்ட் பில்டிங்கை நோக்கி அவங்க மார்ச் பண்ணுறாங்க. காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசப்படுது அவங்க மேலே. ஒரு சின்ன தள்ளுமுள்ளெல்லாம் அங்கே நடக்குது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி போராட்டக்காரர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 20,000க்கும் மேற்பட்டவர்கள் மார்ச் பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது டெல்லியில். எப்படி பார்க்குறீங்க அதை? முதல்ல இளைஞர்கள் நம்ம சம்டைம்ஸ் இன்ஸ்டா, சினிமா மோகம், ரீல்ஸு, பொய் செய்திகள் இப்படி போகிற ஒரு போக்கை பார்க்குறோம். அதே இளைஞர்கள் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அங்கே வந்தவங்கெல்லாம் எல்லாமே டாக்டருக்கு படிக்கல, அவங்க எல்லாமே நீட்டால் பாதிக்கப்படலை. ஆனால் நீட்டால் இறந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது அதுக்கு ஒரு முழு வடிவமோ ஒரு அமைப்போ கூட இன்னும் உறுதியாகலை. அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் தான். அப்போ அவங்க ஒரு தலைவனே பொது வழியில் தெரியாத ஒரு நடிகரோ ஒரு பிரபலமோ ஒரு பெரிய வீட்டு புள்ளியோ கிடையாது. ஒரு தனி மனிதன் ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை நேர்மையாக இருக்குது, சமுதாயத்து மீது அக்கறை இருக்குமே. ஆனால் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு சிஜேபி ஒரு சாட்சி. பேர் கூட பாருங்கள், கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. என்னடா கரப்பாம்பூச்சின்னு ஒரு கட்சி பேரை வச்சுருக்கானடா, இது எப்படி அப்படின்னு நினைக்கல. நம்ம கரப்பாம்பூச்சி தான், ஆனால் நாங்கள் பிரச்சனை கொடுப்போம், நாங்கள் கோளாறு கொடுப்போம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இந்த சிந்தனை கூர்மை இருக்குது. இப்போ நானின்னு ஒரு படம் ஈயை வச்சு எடுத்து அந்த படம் பிரம்மாண்டமாக ஓடிச்சு. அப்போ ஒரு ஈயை கூட ஒரு கதாநாயகனாக ஆக்கியோ இல்லை ஒரு ஈயை கூட ஒரு கருவாக வைத்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு ஒரு படம் ஒன்றும் இல்லை. ஒரு கரப்பாம்பூச்சை வச்சு ஒரு அரசியல் பண்ணி இன்றைக்கி ஜந்தர் மந்தரில் தாண்டி சர்வதேச ஊடகங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த கட்சி செய்தியை ஈர்க்குது. செய்தியாளர்கள் பார்த்து ஓடலை, செய்தியாளர்கள் அவங்கள நோக்கி வர வைக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த கட்சி கிடைச்ச முதல் வெற்றி. ரெண்டாவது, அந்த கட்சிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக சோனம் வாங்சுக்கை நான் பார்க்குறேன். எந்த வயதில் பொக்கிஷம்? 59 வயசு 60 வயசு ஆகுது, அப்பாடான்னு வீட்டில் இருக்கலாம். நமக்கு எதுக்கு? நமக்கு தேவை என்ன? ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டில் ஒரு இடம், பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸு, போயிட்டு சுற்றி நிற்கிதுன்னு ஊரை சுற்றி பார்த்துட்டு போகலாமே. கிருஷ்ணா, ராமா, ஜீசஸ், அல்லா, எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமியை கும்பிட்டு போகலாமே. அது இல்லை வாழ்க்கை. வாழ்ந்துட்டேன், வேறு யாருக்குன்னா வாழணும், வேறு யாருக்குன்னா எதனா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வைக்கிறேன். அது ஆனால் அவர் மீது தொடர்ந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான அந்த விமர்சனங்கள் என்பது நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனத்தை தாண்டி அவர் ஒரு அரசியல் ரீதியாக சிந்தனை கூர்மை அதிகமாக இருக்கிறதையும் ஒரு இயற்கை ஆர்வலர் அவர். அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் இப்போ மருத்துவமனையிலேருந்து சொல்கிறாரு, என்னை இல்லீகல் டிடென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது எனக்கு போராடணுன்னு தான் ஆசை, மக்களோட அந்த ஜனங்களோட பொதுவாக இளைஞரோட நிற்கணும்னு ஆசை, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது ஒரு இரண்டாம் சுதந்திரம் மாதிரி இது வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்து சொல்கிறார். இரண்டாம் சுதந்திர போராட்டத்தோடு இதெல்லாம் ஒப்பிட முடியாது, பட் அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான எழுச்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐயா சோனம் வாங்சுக் அவர்களும் சிஜேபி பார்ட்டியினுடைய அந்த கட்சியினுடைய இளைஞர்களும் அந்த கட்சியும் வெற்றி பெற்றுக்கிட்டார். அதாவதுங்க, இந்த போலீஸ்க்கு என்ன வேலை? எல்லா இடத்துலையும் அதே தான். போலீஸ் ஸ்டேட் அப்படின்னாவே நம்ம அதை ஒரு வழக்கறிஞராக எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் என்னால் ஏற்க முடியாது. அரசு எப்படி கையாண்டுன்னு நினைக்கிறீங்க? அரசு என்ன, உங்கள் கௌரவம் என்ன? கௌரவத்துக்குன்னா கிலோமீட்டர் கணக்கில் அவ்வளோ பெரிய கௌரவமா? உங்களுக்கு அப்பாட்டக்கர் கௌரவம்? அமைச்சர் என்ன இலாக்கா மாற்றி விட்டு போங்க, அவ்வளோதானே. இப்போ இதை முடிக்கணும்னா என்ன? அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது என்ன? இலாக்காவை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அமைச்சரை ராஜினாமா பண்ண சொன்னாங்க. சரி, அமைச்சர் ராஜினாமா பண்ண வேணாம், உங்களுக்கு தான் மந்திரி சபையில் மாற்றோம் கீட்டுறோம் புதுவர்களுக்கு வாய்ப்பெல்லாம் வரல, அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு போங்க. இப்போ அதாவது யாரை பார்த்தாலும் பயந்து சாவுறதுங்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இதே வேலை. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ நாள் ஆள்றன்றது முக்கியம் இல்லைங்க. அதான் 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. தைரியமாக அதை தோத்துட்டு போகிறீங்க. ஏன் அப்படி பதறீங்க? ஒரு விஷயத்தை ஏன் மறைக்கிறீங்க? நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆனதுனால ஒரு 20க்கு மேற்பட்ட இளைஞர் இறந்து தானே போயிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்வே இருக்காதா? நம்ம ஒரு விஷயத்தை அடக்குமுறையை கொண்டு வரதுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ கரூர் சம்பவத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். உங்களாம் குற்ற உணர்வே இருக்குமா இருக்காதான் நான் கேட்குறேன்.
அப்போ என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த காவல்துறை, நானே கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டியே கிடையாதா? நீங்கள் டெல்லியில் இருங்க காவல்துறையா, இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருங்க, இல்லை தமிழ்நாட்டில் இருங்க, எங்கே வேணா இருங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னால் அப்படியே மிரப்பாக நிற்கிறீங்க. எதிர்த்து போராடுறவங்க யாருங்க? டியர் கேஸை விட்றீங்க, லத்தி சார்ஜ் பண்ணுறீங்க, யார்? கொஞ்சம் அந்த காவல்துறைன்ற அந்த சட்டையை கட்டிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க. யார் அவங்க? உங்களோட சொந்தம், உங்களோட பிரச்சனைக்கு சேர்த்து தானே அவங்க போராடுறாங்க. அந்த குழந்தைங்க, இளைஞர்களை நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் நீட் தேர்வில் இறந்துடக்கூடாதுன்னு சேர்த்து தானே போராட்டம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என் காவல்துறையில் இருந்தால் என்ன பொலிட்டிக்கல் பாஸ் சொல்கிறதெல்லாம் 100% கேட்கணுன்னா எதனா சட்டத்தில் இருக்கா? வயிறு வலியுது, வயிற்றால போகுது, உடம்பு சரியில்லை, எதனா சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல்வாதிக்கு ஜிங்சாக் அடிக்கிறதுக்கே இருக்குது டெல்லியில் இருக்கிற போலீஸு. நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே, அதை அவங்க வராங்க, ஒரு முள்வெளி போடுறீங்க, கொள்றீங்க, அதெல்லாம் அதை மீறி வராங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? ஐயா பிரச்சனை பெருசாகுது, இதுக்கு மேலே கையாண்டா இதை விட பெரிய பிரச்சனையாகவும், லத்தி சார்ஜ் பண்ணுறோம், அவன் ஒரு 4 கல் எடுத்து விட்டு அடிக்கிறான் இளைஞர்கள், என் ஆள் ஒரு ஆள் மண்டையில் பட்டு இறந்து போயிடுறான், எங்கள் ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, வெளுன்னு வாங்குவாங்க, ஸ்டாம்பீட் ஆகி ஒரு 100-150 பேர் செத்து போனால் என்னன்னா ஆகட்டும், என்னது ஆகட்டும். அதை வச்சு அரசியல் பண்ணுறது எனக்கு தெரியும். அந்த திமிரு இருக்குல்ல, மக்களோட போராட்டத்தை கொஞ்சம் கூட, அதாவது என்றைக்கு மக்கள் ஒரு விஷயத்துக்காக ரோட்டில் போராடுறாங்களோ அன்றைக்கே உங்கள் ஆட்சி கேவலமாக இருக்குன்றது அத்தாட்சி. கரண்ட் இல்லை, 150 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல அது ஃபெயிலியரு, கவர்மெண்ட்டு ஃபெயிலியர். ஏன்னா துட்டு வாங்குறல, நீ கரண்ட்டு பில்லு சும்மா கொடுக்குற. அதாவது ஆட்சியில் இருக்கவங்களுக்கு மக்களுக்கும் என்ன தொடர்பு? நாங்கள் பணம் கொடுக்குறோம், மீட்டருக்கு காசு கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கே உழைச்சி கீச்சு நாங்கள் வரியையோ இல்லை நாங்கள் பணத்தை செலுத்தினா தான் நீங்கள் கொண்ட வச்ச லைட்டில் ஒய்யாரமாக போக முடியும், ரைட்டா? நீங்கள் உக்கானுங்கிற நாக்காளி பொதுமக்களோட பணம். அப்போது பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு உன்னால் ஒரு கரண்ட் ஒழுங்காக கொடுக்க முடியல, இல்லை ஒரு நீட் தேர்வு விஷயத்தை சரியாக கையாள முடியல, ஒரு பள்ளிக்கூடத்தையோ இல்லை ஒரு தேர்வை ஒழுங்காக நடத்த முடியல, நீ ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, சாரி ஸ்டாப் பண்ணதுக்கு, என்னென்னா இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக படுறது என்னென்னா, இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்குது சார். டெல்லி எடுத்துக்கிட்டோன்னா பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, ஆம் ஆத்மி கட்சி இருக்காங்க, பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க. இந்த கட்சிகள் வழியாக ஒரு போராட்டம் நடத்தாமல் யங்ஸ்டர்ஸ் தனியாக போய் போராட்டம் நடத்துனாங்கன்னா அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளையும் நம்ப முடியலையா அவங்களுக்கு? இல்லை, எல்லா கட்சியும் கேவலமாக இருக்குல்ல, எல்லா கட்சியிலையும் ஊழல்வாதி இருக்கிறாப்புல. மாற்றம் சொல்லிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்க தானே பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. இப்போ மாற்றம்னு பேசினாவே நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு இல்லை இருக்குது உங்கள் அரசியல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆம் ஆத்மி கட்சி மீதே ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு, ஒரு சில குற்றச்சாட்டுகள் வருது. சாராய வியாபாரிகளோட எதுக்கு பழகணும்? அந்த ஆம் ஆத்மி கட்சி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, மாற்றத்தை சொல்லிட்டு வந்தீங்கள்ல. நான் என்ன கேட்குறேன்னா, அமலாக்கத்துறையோ அது ஏதோ ஒரு துறை ஒரு சில விஷயங்கள் எடுக்கும்போது டிஸ்டிலரி ஓனரோட நீங்கள் எதுக்கு பேசணும், பழகணும்? அப்படி என்ன ஒரு கொள்கையை பண்ணீங்க? அரசு உடைமையாக இருந்துட்டு அந்த பிரச்சனை கிடையாது, தனியாரெலாம் கிடையாது. இப்போது டாஸ்மாக்கு இல்லை கவர்மெண்ட்டோ நானே நிறுத்திக்கிறேன் சொல்லிட்டோம், யாருன்னா ஆமாம் இது இவர் பண்ணதுனால அரசாங்கத்துக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்னா அதில் என்ன ஊழல் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? எதுக்கு அந்த மாதிரி பழகிறீங்க? இப்போ தெலுங்கானாவில் கவிதா அவர்களுக்கு ஒரு பின்னடைவு பார்த்தோம். நானே கேட்குறேன், இந்த அல்ப காசு எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ அரசியலுக்கு நீங்கள் வர்றதே கல்லா கட்டு தான், அப்புறம் ஆட்சியை எழுந்துட்டீங்க. அப்போது ஏன்னா நம்ம எதுக்கு டெல்லியை மையமாக வச்சுப்போம், ஆம் ஆத்மி கட்சி ஒரு நம்பிக்கை மாற்றம்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் அந்த கட்சியால் போதிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியல. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இருந்தாங்க, அதுக்கப்புறம் போயிடுச்சு. இன்னொன்றுங்க, நீங்கள் ராமரையே கூப்பிட்டு ஆட்சி பண்ணாலையோ காந்தியே கூப்பிட்டு ஆட்சி பண்ணால் காந்தியா அவர் என்னப்பா எதுவுமே செய்யலைப்பான்னு தொகைச்சு விட்ருவாங்க ஜனங்க. ஏன்னா ஜனங்கள் சகிப்புத்தன்மை சலிப்புத்தன்மை வந்துடும், அப்புறம் நல்லதே மறக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. காமராஜர் ஐயாவே தோக்கடிச்சவங்க நம்ம. அப்போ இதெல்லாம் அரசியலில் ஒரு அங்கம், இந்த மாற்றம்னு சொல்லிட்டு அப்புறமா மக்களை அதிகமாக ஏமாத்துறது, இது மாதிரி எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்கு. இது பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு மாட்டி நடக்கும். இப்போ டெல்லியில் இது என்னென்னா, பிஜேபி மீது, காங்கிரஸ் மீது, ஆம் ஆத்மி மீது ஒரு கோவம், ஒரு வெறுப்பு. எதுவும் பண்ணலை இளைஞர்களுக்கு. இந்த நீட்டு தேர்வு விஷயத்தில் சும்மா பாராளுமன்றத்தை பேசத்தை தாண்டி எதுவும் பண்ணுறது கிடையாது. இப்போ காங்கிரஸ்க்கெல்லாம் என்ன தார்மீக அடிப்படை இருக்கும்ல, முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? வெக்கமே இல்லாமல் இதுக்கு ஆதரவு தர மாதிரி ஒரு சில அறிக்கைகள் சமிக்கைகள் காட்டுங்க. இந்த மோசமான இந்த ஒரு சட்டம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே. இந்த கேவலத்தை அரங்கேறியதே காங்கிரஸ் கட்சி தானே. 2வது இது நடக்குதுன்னா
அந்த யங்ஸ்டர்ஸுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் தனியா பண்றான். நீ வராதன்றான். எப்பா நீ வந்தினா விளங்காது. ஒரு விஷயத்தை கூட சேர்ந்து காலி பண்ணுறதுல காங்கிரஸ் கட்சிக்கு நிகர் காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் வரலன்னா தான் ஏன் விவசாயிகள் கூட சரி, அந்த 3 போராட்டம் முழுக்க விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. அது காங்கிரஸ் கட்சியில் போய் கலந்துக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு இந்த காஜியில் போய் சேர்றது ரொம்ப பிடிக்கும். யாருன்னா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இல்லை யாருன்னா ஒருத்தர் ஆளாகிட்டாங்கன்னா உடனே சேர்த்துக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் கூப்பிட்டு ராஜ்யசபா எதுக்கு? ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் பேர் இருக்குது, அவர் நம்மளை பற்றி 4 வார்த்தை பேசுவார். அந்த மாதிரி வேலைலாம் காங்கிரஸ் நிறைய கேவலமாக பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம யார், அதாவது நேற்று அவங்க எந்த டீமில் இருந்தாங்க, அவங்க என்ன நம்மளை பற்றி பேசினாங்க, அதெல்லாம் தொடச்சி போட்டுருது. ஈனமான எதுவுமே இல்லாமல் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது, இல்லை யார் கூட வேணால் போய் ஜாயிண்ட் அடிக்கிறது. ஐயா காமராஜரை பற்றி திமுகவில் ஒரு சில பேர் பேசினப்ப அன்றைக்கி வாய் வரலைங்க, கேட்கலைங்க ஒரு வார்த்தை. இன்றைக்கி காமராஜர் வழியில் வந்து விஜய் சார் ஆட்சி பண்ணுறாரு, பெரிய பெரிய தலைவர்கள் உட்பட பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் கை வச்சு சொல்லுங்கள், ஐயா காமராஜரும் தாவேக தலைவர் விஜய் சாரும் ஒன்றுன்னு. அவர் வரி எதனா வரி பாக்கி வச்சாரா, இல்லை வேறு சில விஷயங்கள் இருந்ததா? அவர் மீது விமர்சனங்கள் இருந்தது. என்ன மாதிரியான விமர்சனம்? தனி மனித வாழ்க்கையில் அவர் என்ன விஷயங்கள் கடைபிடித்தார்? சன்னியாசியாக வாழ்ந்துட்டு சொத்து குவிப்பு, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பதவி இல்லாமல் போய் தேர்தலில் தோத்தார். ஆனாலும் காமராஜ் தான். காமராஜ் கிரேட். உங்களோட அரசியல் பிழைப்புக்காக சப்போர்ட் பண்ணி அவரையும் இன்றைக்கி இருக்கிறவங்களும் ஒப்பிட்டு பேசி இந்த அரசியல் தன்மை இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து சம்டைம்ஸ் வந்து இளைஞர்களை வந்து கோவம் அடையுது. அது எல்லாருக்கும் வராது அந்த கோவம், பட் இது தெரியுது இல்லை, இவங்க வந்து பேசுறது ஒன்றாகுது, செய்கிறது வேறையாக இருக்குன்னும் போது அதுதான் இப்போ அங்கே டெல்லியில் வந்து பிரதிபலிக்குது. அவர்கள் மீது அந்த டியர் கேஸ் போட்டது, லத்தி சார்ஜ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து வெட்கமான செயல். நீங்கள் யாராக வேணா இருங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்க, பிரதமராக இருங்க, இல்லை அதுக்கு மேலே இருங்க, சொந்த ஓட்டு போட்ட மக்களை ஓட்டு கேட்கும்போது இப்படி தானே போகிறீங்க. தெரு ஐயா அம்மா அப்பா ஓட்டு போடுங்க, ஓட்டு போடலாம் தோற்று போயிடுவாங்க, ஐயா அம்மா அப்பா இப்படி தானே ஓட்டு கேட்குறீங்க. அந்த அதிகாரத்தில் வந்துட்ட உடனே அப்போ உங்களுக்கு காவல்துறை இனிக்குது, மக்கள் வந்து கசக்குது இல்லை? என்ன விதமான புத்தி இது, என்ன விதமான புரிதல்? ஏன் தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்களாம் உங்களுக்கு இந்த சிந்தனை இருக்குது சொந்த மக்களையே. அதே மாதிரி இன்னொரு காட்சி ஒன்று பார்த்தேன். ஒரு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏன்ற மாதிரி போட்டாங்க, மக்கள் போய் நிறுத்துகிறாங்க, காரை நிறுத்தாமல் அவர் பாட்டுன்னு போகிறாருங்க. ஏதோ கட்சி போஸ்டிங்கோ இல்லை கோரிக்கையோ ஏதோ வைக்காங்க. என்ன தன்மை அது? தேர்தலில் போய் இப்படி தான் இருந்தீங்களா நீங்களா? தேர்தலில் போய் எவ்வளோ சிரிக்கிறீங்க. அண்ணன் ஜாலியாக சிரிக்கிறாரு, அண்ணன் பழகிறாரு, டிஃபன் சாப்பிடலாம் வாங்கன்றாரு, காப்பி குடின்றாரு, வாங்க டீ குடிப்போம், வாங்க காப்பி குடிங்க, இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. குழந்தையெல்லாம் குளிப்பாட்டி விடுறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சவொடனே நாங்கள் தள்ளி போயிட்டோம், யார் நடுவில் வந்துடுறது? போலீஸ் வந்துடுது. இதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் இதாங்க நிலமை. இதுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லை. அதனால் இந்த மாற்றத்தை கேட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்றன்ற அரசியல் பண்ணாமல் நாங்கள் ஒரு அரசியல் பண்ணுறோம், அதுக்கு அந்த கட்சிக்கு எதிரான அரசியல் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு போய்டும். இப்போ இன்னொரு கேள்வி இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு என்ன எழுதுனா, பாஜகவோட டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற கேள்வியும் இருக்குது. குறிப்பாக இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கமண்டல் இஷ்யூலாம் வரும்போது அப்படியே ஸ்லோவாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 19 பீக்கில் இருக்காங்க பாஜக, அப்புறம் 24 பார்த்தா கொஞ்சம் பலவீனப்பட ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, அவங்களை எதிர்க்கிறதுக்கு பொலிட்டிக்கலாக யாரும் கிடையாது, குறிப்பாக காங்கிரஸ் வீக்காக இருக்காங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆம் ஆத்மியெல்லாம் மீறி தன்னிச்சையா யங்ஸ்டர்ஸ் வந்து கிளம்பி வராங்க. இது ஒரு பெரிய த்ரெட்டுன்னு தான் பார்க்குறேன். காங்கிரஸ் மாதிரி சும்மா அப்படியே டல்லாக இல்லாமல் ரொம்ப ப்ரோஆக்டிவாக அவங்க வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வந்து வியூக வகுப்பாளர்லாம் அடிக்கடி சர்வே எடுப்பாங்க. நான் கூட நிறைய வியூக வகுப்பாளரோடு சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்போ அதில் வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆட்சிக்கு வந்து அந்த லாஸ்ட் 1 இயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப குரூஷியல். அந்த 1 இயருக்கு முன்னாடியே ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 இயர்ன்றது இன்னும் ஸ்பீடாக போகும். இந்த 1 இயர் ஸ்பீடாக போகும்போது அந்த லாஸ்ட் 6 months விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடும். இந்த விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒரு கேம்பெயின் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த ஆட்சி திருப்பி தக்க வைக்க முடியாது. இன்றைக்கி பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் வந்து ஏஞ்சிக்க முடியாமல் போச்சு. அது மாதிரி இது சிஜேபி பிரச்சனை பெருசாகி ஜந்தர் மந்தர் பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா, இந்த ஜந்தர் மந்தர் ராம்லீலா மைதான்லாம் வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயம் பிசிறு தட்டுதுன்னா, அப்புறம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ இந்த இடத்துலலாம் பிசிறு தட்டுதுன்னா 7.5 வந்து வருது, பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்க்காம விடாதுன்றது புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடந்தப்ப எல்லா மீடியாவும் விரித்தனமாக அது கவரேஜ் கொடுத்தாங்க. இதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியா பயங்கரமாக அதை கையில் எடுக்கல. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து அடமானத்தில் போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பாருங்கள், ஆளுகின்ற கட்சி எதுவோ அதுக்கு ஜிங்சா அடிக்கிறதுக்கு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பொழுது போகுது. இன்னொன்று அவங்கள கேட்டால் என்ன சொல்ல, விளம்பரம் நீயா கொடுக்குற, சரி நான் ஏதோ பேசிட்டேன், என்ன பண்ணுறாங்க,
பத்திரிகையாளர்களை கைது செய்கிற அளவுக்கு பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஸ்டேஷனில் விசாரிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போது அந்த 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 அச்சு ஊடகமோ காட்சி ஊடகத்துக்கோ இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது இல்லை ஒன்று. ஆனால் பேசுறது பெருமைக்கு வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசுவாங்க ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கெல்லாம் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நம்பிக்கை தன்னம்பிக்கை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கையும் இல்லை தன்னம்பிக்கையும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான் போயிட்டு அடக்குமுறையை கையை ஊற்றி விட்றது அதெல்லாம். அதனால் மீடியா வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணுறது, மீடியா ஷேர்ஸை வாங்குறது, இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற எடிட்டர்ஸை மாற்றுறது. மீடியாவில் பார்த்தீங்கன்னா மீடியாவோட பியூட்டி என்னென்னா, இப்போ ஒரு நிறுவனம் எடுக்கிறீங்கன்னா 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த 10 பேருக்குள்ளேயே வந்து முரண் அதிகமாக இருக்கும். 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக இருப்பாங்க, ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிராக இருப்பாங்க, ஒரு 3 பேர் பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்திங்கன்னா எல்லாருமே தப்புன்னுவாங்க, ஒரு 1-2 பேர். மீடியா ஹவுஸ்குள்ளேயே அந்த உட்கட்சி ஜனநாயகம் என்பது இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஒன்று சொல்லுவார், பியூரோ சீஃப் ஒன்று சொல்லுவார். இப்போ டிவி எடுத்திங்கன்னா இன்புட் எடிட்டர் ஒன்று சொல்லுவார், அவுட்புட் எடிட்டர் ஒன்று சொல்லுவார், அசைன்மெண்ட் எடிட்டர் இது முக்கியமான அசைன்மெண்ட்னுவார், இன்னொருத்தர் டெஸ்கில் இருக்கிறவர் இல்லை இதுதான் முக்கியம் செய்தின்னு. அங்கேயே வந்து அந்த ஜனநாயகம் இருக்குது. அதாவது ஒரு கட்சி நடத்துகிற ஒரு சேனலுக்கும் கட்சி இல்லாமல் நடத்துகிற சேனல்லையுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஊடகத்தெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபி ஆகட்டும் தாவேக்கா ஆகட்டும் ஊடகத்தை பார்த்து பயப்படுற கட்சிகள். அவங்களுக்கு வந்து தாவேக்காக்கும் பிஜேபிக்கும் வந்து ஊடக தர்மத்தின் மீது ஊடகத்துக்கிட்ட பேசணும், ஊடகத்துக்கிட்ட டயலாக் வச்சுக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்கள் நடத்துங்க, ஒரு 50 பேரை கூட்டுவாங்க பொதுமக்களை, நான் வந்து பதில் சொல்கிறேன், இல்லை ஒரு கேள்வி பதில், இல்லை உங்கள் ஊடக சேனலுக்கு நான் வரேன், ஒரு அரை மணி நேரம் வந்து பொதுமக்கள் ஃபோன் பண்ணிட்டோம், லைவில் நான் வந்து அட்டன் பண்ணுறேன், அந்த தைரியம் எனக்கு இருக்குது. எத்தனை முதலமைச்சர் இருக்கீங்க, பிரதமர் இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நாள் மங்கி பாத்தில் ஆன் பேச தருது, அப்புறமா பஸ்ஸு மேலே ஏறி நின்று பாட்டு பாட தருது, ஓடுறதை பற்றிலாம் டியூன்லாம் போட்டு பேசுகிறீங்க. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் இல்லை ஒரு செல் நம்பர் குத்து 1 மணி நேரம் லைவ் ப்ரோக்ராம், பொதுமக்கள் எங்கேருந்து வேணால் பேசுங்க. ஒரு செகண்டு சரி, ஒரு நிமிஷம் பேசும்போது ஃபோன் பண்ணுறது பொதுமக்களாக கட்சிக்காரராக தெரிஞ்சிருவாங்க. கட்சிக்காரங்க பேசும்போது அந்த கட்சி வார்த்தைகள் வந்துடும் மாட்டிக்கிடுவாங்கங்க, அவங்களால நடிக்க முடியாது. கட்சிக்காரங்க வந்து அந்த இது பண்ண பொதுமக்கள்ன்றவங்க ரியலாக அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும், கேஸ் இருக்கும், என்ன அதிகாரி இருக்கும். அதை மாதிரி இல்லை அவங்க ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. பொதுமக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு கூட இந்த ஒரு நாள் படம் முதல்வன் மாதிரி காட்சியெல்லாம் வச்சிங்களே, அது மாதிரி யாருன்னா செஞ்சு காட்டுறதுக்கு யாருக்குன்னா தைரியம் இருக்கா, துணிவு இருக்கா? அதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம். இந்த பயத்தினுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஊடகம் வந்து பெரியா பேசலை. பட்டு இப்போது சோஷியல் மீடியா இருக்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு. இது இனிமேல்ட்டு ஊடகம் கவர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது வலதுசாரிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நேபாளில் ஸ்ரீலங்காலலாம் அந்நிய சக்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஜென்சிஸை தூண்டி விட்டு அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ அதே சதியை இந்தியாலையும் பண்ணுறாங்க. இதுக்கு இந்திய மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற வாதங்களை சோஷியல் மீடியாவில் நிறையா பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, இப்போ உதாரணத்துக்கு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. இதே ஜென்சி இளைஞர்கள் போராட்டம்லாம் பண்ணாங்க, தாவேக்காவை பிடிச்சது, மக்கள் ஓட்டு போட்டாங்க, வந்துச்சுங்க. இது வந்து சதி, இது வந்து ஒரு இது அப்படின்னா எங்க ஆட்சி மாற்றம் எப்படிங்க சதின்னு சொல்ல முடியும்? ஆட்சி மாற்றன்றது ஜனநாயகமாக கூட பார்க்கலாம்ல. இப்போ தாவேக்காவுக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு தெரியல, உழைப்பு கிடையாது, ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது. அந்த கட்சி மத்திய அரசை பார்த்து இப்படி பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு ஆனால் பில்டிங் வீக்குன்ற மாதிரி பயப்படுது. இதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில, அதிகார துஷ்பிரயோகமே. அதாவது விஜய் சாருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பதவிகள் கொடுத்து இதெல்லாம் நடக்குதுங்க. இது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. ஆனால் மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம சதின்னு போக முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு, சதின்னு சொல்ல முடியுமா? தாவேக்கா ஜெயிச்சதை ஜனநாயகம், மக்கள் ஓட்டு போட்டுருக்குறாங்க, அதை கடந்து போக முடியாது. 1.5 கோடி அதுக்கு மேலே மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ மக்களோட முயற்சி அது. அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வருதுன்னா அது எப்படி சதின்னு சொல்ல முடியும்? இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க பேசக்கூடிய மட்டமான வார்த்தை. போராட்டம் பண்ணுதில்லை, இப்போ நீட் தேர்வை ரத்து பண்ணு, போராட்டம் நடக்காது, அவ்வளோதானே. அப்போது நீட்டு முதலாளிகள் நீட்டு தேர்வை வச்சு கொள்ளையடிப்பாங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அதில் சேர முடியும். அந்த தேர்வுக்கு பயன்படுறதுக்கே தேர்வு கட்டணமாக 3 லட்சம் 5 லட்சம் கட்டுவாங்க. கேட்டால் இப்போ நீங்கள் 3 lakhs 5 lakhs பார்த்தீங்கன்னா, இல்லைனா அப்புறம் நீங்கள் 1 crore செலவு பண்ண வேண்டும், பரவாயில்லையா அப்படின்றது. குழந்தையா இல்லாமல் மிஷினாக மாற்றி வச்சுக்கிறீங்க உங்கள் படிப்பு. எங்கன்னா மருத்துவருக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு தேவை மனிதாபிமானம், மனித நேயம் தேவை. உங்களோட படிப்பு, உங்களோட என்ட்ரன்ஸ், உங்களோட மார்க்லாம் அதையா சொல்லி கொடுக்குது. ஒரு சக உயிருக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏது போனவொடனே எழுதி கொடுக்குறது. இந்த மருந்து அந்த மருந்து வாங்குறதுக்கே காசு இருக்காது.
இப்போ வைத்தியனோட நோக்கம் என்ன? மருந்து கம்பெனியை வாழ வைக்கிறதா? பேஷண்ட்டை பார்க்குறீங்க, பேஷண்ட்டு போட்டு சரியாக சொக்கா இல்லாமல் செருப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, எழுதி குடிக்கிறீங்களா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்கேன்லாம்? உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை, நோய் குணமானால் போதும். மனசாட்சியோட கை வச்சு சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் ஃபார்மா கம்பெனிலேருந்து ஸ்கேனு கம்பெனிலேருந்து துட்டு வரதில்லைன்னு தனியாக யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு பிள்ளையார் சொல்லி எங்கே? இந்த தேர்வு, மருத்துவருக்கு தேர்வுன்றது கம்மியாக இருக்குது. ஆனால் சொல்லணும்னா மருத்துவமனையில் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் கொஞ்சம் சுலபமாக்குங்க. ஃபஸ்ட் இயர் பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அந்தந்த காலேஜில் சிலபஸை டஃப் ஆகும். அங்கங்கே இப்போ இன்னொன்றுங்க, என் தமிழ்நாட்டில் எக்ஸாம் வச்சு நடத்தியிருந்தாங்க, என்ன ஆயிடுச்சு? தமிழ்நாட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா தமிழ்நாட்டோட பிரச்சனையா? வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க அவங்க பாட்டு எழுதி அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. கேரளாவில் எக்ஸாம் எழுதுறவங்க கேரளாவில் எக்ஸாம் எழுதி அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசிட்டு போங்களேன். எதுக்கு ஊரா மட்டும் பஞ்சாயத்து தலையில் விட்டுக்கிறீங்க மத்திய அரசு? உங்களுக்கு என்ன வேறு பிரச்சனையே இல்லையா? இப்போ ஈராக்கு போர் நடக்குது, ஹார்மோஸில் வந்து யார் கட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் வரல, அந்த மாதிரி பெரிய சர்வதேச பிரச்சனையெல்லாம் போய் பார்க்கலாம்ல. நாட்டில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுறீங்க. மாநில அரசோட விஷயம் எல்லாத்துலேயும் தலையிடுறது. ஏன் இப்படி பயந்து தொடநடுங்கி மாதிரி ஒரு இருக்கணும்? எதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்குங்க. அது எதுக்கு நீங்கள் ஆனவனா மத்திய பட்டியலில் வச்சுக்கிறீங்க? பாதி இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும். ஏன் அந்த குழப்பம்? ஒரு காலத்தில் மாநில பட்டியல் தானே இருந்துச்சு, இருந்துட்டு போட்டுமே. அந்தந்த மாநிலம் எது நல்லா பண்ணுதோ அது நல்லா பண்ணிட்டு போகுது. அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்க டாக்டராக வர போகிறாங்க, இன்ஜினியராக வர போகிறாங்க, அவ்வளோதானே. கண்ட்ரோலர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வியாபாரத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில். நீங்கள் தான் பெரிய கான்ட்ராக்டர். இதெல்லாம் பணம் பண்ணுறதுக்கு உண்டான வேலை. குணமான தேர்வுகள் நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக அவங்கவுங்க நடத்திக்கிட்டு, இந்த ஆல் இண்டியா லெவலில் நடத்துகிற ஒரு பெரிய கூத்து நடக்கும். அரசு இருக்கா, தமிழக அரசு இருக்கா, அவங்க நடத்திக்கிட்டோம். ஆல் இண்டியாவில் நடக்கும்போது ஒரு டேட்டு, அங்கே ஒரு டேட்டு வரும்போது இங்கே பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் வரும், அங்கே ஒரு டேட்டு வரும்போது இங்கே பார்த்தா வெள்ளம் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு தேர்தல் எப்போ வைக்கணுன்றது யார் முடிவு பண்ணுறா? இங்கே இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி தானே. டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணால் விளங்குமா அது? இங்கே எப்போ சீதோஷ்ண நிலை, இப்போ இங்கே உள்ளூர் விடுமுறை இருக்கா, அந்த 5 வருஷம் எப்போ கம்ப்ளீட் ஆகுது, இதெல்லாம் பார்த்து தானே பண்ணுறீங்க. அப்படி தேர்தலுக்கு பண்ணும்போது தேர்வு கொண்டு ஏன் வந்து மத்திய அரசு எல்லாம் முடிவு பண்ணுது? அட்டவணையிலேருந்து எல்லாமே. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் சிலபஸ் தப்பாக வருது, சம்டைம்ஸ் கொஸ்டின் தப்பாக வருது, சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகுது. எப்போ இந்த அவலெல்லாம் நடக்குதோ போய் ஒதுங்கிடணும். நீங்களாம் கண்ணியமாக என்ன பண்ணணும், இது பிரச்சனை வருது, ஊரில் இருக்கிறவங்க 4 பேர் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களோட இமேஜ் கௌரவம். நம்ம வந்து இப்படியே நடிச்சிட்டோம், ஒரு முகமூடி போட்டே நடிச்சிட்டோம். அந்த முகமூடியை எடுக்கிறதுக்கு துணிவான அரசியல் இல்லை. ஆமாம், மக்கள் கேட்குறேன், இதே அரசு வேளாண் குடிமக்கள் போராட்டம் பண்ணதுக்கப்புறமா தோற்று போய்டுன்ற பயத்தில் ரத்து பண்ணிங்களா? அப்போ தோல்வி பயம் வர வெறிலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சட்டம். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் பிரதமர், ஏன்னா நான் முதலமைச்சர், ஏன்னா நான் வந்து எம்எல்ஏ, நான் வந்து எம்பி, அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். தயவுசெய்து ஃபஸ்ட்டு அதை மாற்று. பதவி வரும்போது பணிவு வரணும். பதவி வரும்போது பணிவு வரல, நீங்கள் பொய்யாக தான் பேச போகிறீங்க. உண்மை மக்கள் போராட்டம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் முட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்களாம் அரசியலில் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. ஏன்னா மக்கள் தேவைக்கு தான் அரசியல், அரசியல்வாதி தேவைக்கு மக்கள் கிடையாது. 20,000 பேர் இப்போ வேலை வெட்டியை விட்டுட்டு இளைஞர்கள் வந்துருக்குறாங்க. என்ன பதில் சொல்வீங்க? யோசிக்கணும், பெருந்தன்மையாக யோசிக்கணும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.